மக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாட்டு பாடி போட போகிறேன். அது என்ன பாட்டுனா, பெண்ணொன்று கண்டேன் பொன்னங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. பாட்டை மியூசிக்கோடு பாடி போடலாம்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா காரி துப்பிடாதே. என்ன, நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுவோம்ன்றதுக்காக பண்ணுறல. உங்களுக்கு ஒரு ஆசை பழைய பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்குங்களா, எல்லா பேத்துக்கும் பிடிக்கும். ஆனால் புது பாட்டை இன்றைக்கி நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியல. சின்ன பசங்க நல்லா பண்ணுறானுங்க, நம்மளால் பண்ண முடியல. ஏன் என்று தெரியவில்லை. சரி, பாய். எல்லா பேரும் நல்லா இருங்க, நல்லா சூப்பராக வாழுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே நம்ம தான் ஏன் தான் பணம் ஜெயிக்கிறான்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் பணத்தை நோக்கி. நம்மளுக்காக யாருமே வாழலை, இதே உண்மை. நாம் பிறருக்காகத்தான் வாழ்கிறோம். என்றைக்காச்சும் நம்மளுக்கு 3 வேளை சோறு ஒழுக்கமாக சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியல. பணம் காசு சேர்த்துட்டா நல்லா சாப்பிட முடியல, வேணுன்ற வியாதி வந்துடுது. வியாதி, பணம் காசு இல்லாதப்போ வியாதி இல்லை, நல்லா சாப்பாடு சாப்பிட முடியல. இதுதான் வாழ்க்கை. ஓடிக்கிட்டே இருக்கானுங்க எல்லா பேரும். ஏதோ ஒன்று நோக்கி சம்பாதிக்கணும், சுத்த சேர்க்கணும். யாருக்காக அது தெரியல. எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு இருப்பது நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருப்பது அப்புறம் இன்னொரு நாளைக்கு இல்லை. இன்றைய சொந்தம் நாளைய எதிரி, நாளைய எதிரிகள் என்ன தள்ளப்புறம்னே தெரியல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை சத்தரவு, கொலை கொள்ளை கிடையாது. எங்க ஒரு மனுஷன் ஆடு மாதிரி மாடு மாதிரி மிருகம் மாதிரி வாழ்ந்து பாருங்கள். சாப்பாட்டுக்கு மட்டும் போதும், அவ்வளோதான். 3 வேளை சாப்பாட்டுக்குன்னா இவ்வளோ கஷ்டமே தேவையில்லையே. 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 500 ரூபா சம்பாதிச்சாவே போதும். ஒரு மனுஷனுக்கு 3 வேளை சாப்பாடு போதும். நம்ம இந்தியா கண்ட்ரியில் என்ன பண்ணுறோம், என் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும். பிள்ளையே இல்லாத குழந்தையே இல்லாதவங்கள யாருக்காக சேர்க்குறான்னு தெரியல. ஓடிக்கிட்டே இருக்கான். சொத்து சேர்க்கணும், வசதியாக வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். தான் டார்கெட்டு. ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்தில் ஊறிடுச்சு, நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது, அதனால நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எதை நோக்கி ஓடுறோம் தெரியல. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் 60 65க்கு மேலே போயிருக்கும் வயசு. 2 மணி 3 மணி கூட தூங்க மாட்டுறாங்க. பூவே அந்நேரம் ரோசா பூ நட்டுக்கிட்டு அதை பூ எடுக்கிறேன்ட்டு அங்கே நட்டுக்கிட்டு நைட்டு என்னையே தூங்க விடாமல் 4 மணிக்கெலாம் கால் பண்ணுறாங்க. போன போட்டு ஹலோ எந்திர வார பூ எடுக்கணுன்றாங்க. நம்ம அழுத்துக்கு இங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு போக வீட்டுக்கு போக 10 மணி ஆகிப்போகுது. 10 மணிக்கு போய் சாப்பிட்டு 11 மணிக்கு படுத்தா 4 மணிக்கெலாம் இந்த தொல்லை வேறு. ரோசாப்பூ நடாதீங்கன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கலையே. செய்ய முடியல. யாருக்காக சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல. சம்பாதிக்கிறாங்க யாருக்காக? ஊர்லாம் என்ன சொல்கிறானுங்க, உனக்காக தான் சம்பாதிக்கிறாங்கன்றாங்க. எனக்காக இல்லை, தெரியல. எனக்கு என்ன 3 வேளை சாப்பாடு போகுது, நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் தெரியல. ஓடிக்கிட்டே இருக்கேன்.